ஒரு ரூபா போட்டு 100 ரூபாய் லாபம் எடுத்தா வியாபாரி, 100 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் லாபம் எடுத்தா பிசினஸ் மேன். ஆனா வெறும் 1500 கோடியை போட்டு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பார்த்தா அவர்தான் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல கங்கா நதியும் யமுனா நதியும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்கு. இங்க இந்து மத புராணத்துல வர சரஸ்வதி நதியும் சங்கமிக்கிறதா நம்பப்படுது. அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரே திரிவேணி சங்கமம்னு வைக்கப்பட்டிருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கோடிக்கணக்கான இந்துக்கள் இந்த திரிவேணி சங்கமத்துல கூடுறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பூரண கும்பமேளான்னு பேர். ஆனா இந்த வருஷம் இங்க நடந்தது மகா கும்பமேளா. அதாவது 144 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கிற இந்து மதத்தோட புனித நிகழ்ச்சி. இதனாலதான் பிரயாக்ராஜ் பிளைட் டிக்கெட் ரேட் வானத்தை முட்டினாலும் ட்ரெயின்ல லோகோ பைலட் ரூம் தவிர வேற எங்கேயுமே இடம் கிடைக்கலனாலும் எப்படியாவது அங்க போயே ஆகணும்னு முண்டியடிச்சிருக்காங்க இந்து மத பக்தர்கள். ஜனவரி 13 தொடங்கி பிப்ரவரி 26 வரைக்கும் 45 நாள் நடந்த இந்த நிகழ்ச்சியில 40 கோடி பேர் தான் கலந்துப்பாங்கன்றது உத்தரப்பிரதேச கவர்மெண்டோட எஸ்டிமேஷன். ஆனா 66 கோடி பேர் கலந்துகிட்டதா அசம்பிளியில சொல்லியிருக்காரு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். ஒரு பக்கம் கங்கை நதி நீர் குடிக்க இல்ல, குளிக்க கூட தகுதி இல்லாததுன்னு ஆய்வு முடிவுகள், இன்னொரு பக்கம் கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியான பக்தர்கள்னு செய்திகள் வெளியானாலும் கும்பமேளாவுக்கு போற கூட்டம் மட்டும் குறையவே இல்லை. உலகத்திலேயே கோடிக்கணக்கான பக்தர்கள் குறுகிய காலத்துல கூடினாலும் அமைதியா நடந்து முடிகிற ஆன்மீக நிகழ்ச்சிங்கிற பேரு கும்பமேளாவுக்கு உண்டு. அதை இந்த முறையும் தக்க வைக்கிறதுக்காக 7500 கோடி ரூபாயை பிரயாக்ராஜ் முழுக்க வாரி அரைச்சிருக்கு யோகி ஆதித்யநாத்தோட அரசு. பக்தர்கள் பயணம் செஞ்சு வர ஸ்பெஷல் ட்ரெயின்ல தொடங்கி பாத்ரூம் வரைக்கும் ஏகப்பட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. அகோரியா மாறின ஐஐடி சாமியார் தொடங்கி ருத்ராட்சம் வித்து ஃபேமஸான மோனலிசா வரைக்கும் பலருக்கு மீடியா வெளிச்சத்தை கொடுத்து வாழ்க்கையே மாத்தி விட்டு இருக்கு கும்பமேளா. மீடியா வெளிச்சத்துக்கு வராமலும் பலரோட வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்றாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். பிரயாக்ராஜுக்காக செலவிடப்பட்ட 7500 கோடியில 1500 கோடி ரூபாய் மட்டும்தான் கும்பமேளாவுக்காக செலவிடப்பட்டதா. மிச்ச பைசா எல்லாமே அந்த நகரத்தோட கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கான். அப்போ இந்த 1500 கோடி ரூபாயை போட்டு யோகி அரசு பார்த்த பரிவர்த்தனை எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் கோடி ரூபாய். இதுல இருந்து 55000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு வருவாயா கிடைக்குமா? எப்படி இந்த கும்பமேளா பிரயாக்ராஜ் வாசிகளோட வாழ்க்கையை மாத்தி இருக்குங்கிறதுக்கு உதாரணமா ஒரு படகோட்டியோட குடும்பத்தை அசம்பிளியில மேற்கோள் காட்டி இருக்கிறாரு யோகி ஆதித்யநாத். 130 படகுகளை வச்சிருந்த அந்த படகோட்டி குடும்பம் 45 நாட்கள்ல மட்டும் 30 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்கான். ஒவ்வொரு போட்டும் ஒரு நாளைக்கு 50,000 இருந்து 52,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்த்திருக்கு. இதனால ஒரு நாளைக்கு அவருக்கு 24 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இந்த தகவல்களோட சேர்ந்து 45 நாட்களா கும்பமேளால திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமைன்னு ஒரு வழக்கு கூட பதிவாகலன்னு பெருமையா சொல்லியிருக்காரு யோகி ஆதித்யநாத். ஆனா இதே கும்பமேளால தான் புனித நீராடின பெண்களை வக்கிரமா வீடியோ எடுத்து ஒரு கும்பல் வியாபாரம் பார்த்த செய்திகளும் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்ல, கும்பமேளால 400 டன்னுக்கு மேல குப்பைகளும் சேர்ந்திருக்கான். அதுவும் புனித நதிகளான கங்கை யமுனால இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 டன் வீதம் குப்பைகள் அகற்றப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.